அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு சரவண பெருமாள் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் புதிய கட்சியின் பெயரை அறிவித்திருக்கிறார்கள். கூடவே கட்சியின் சின்னத்தையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இது எப்படி பாக்குறீங்க? இது ஒரு இன்றைய கால சூழ்நிலையில் ஒரு தேவையான அத்தியாவசியமான தமிழக மக்களுக்கு விடிவெள்ளியாக விளங்கக்கூடிய ஒரு அறிவிப்பு. ஏனென்றால் இன்றைய தினம் எனக்கு நினைவு வருவது எப்படி புரட்சி தலைவர் கட்சியை ஆரம்பித்து வெளியிட்டு புரட்சியை செய்தாரோ அதே போன்று இன்றைய தினம் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் கட்சி பெயரை அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்று அறிவித்திருப்பது இது மிகப்பெரிய விடிவெள்ளியாக இருக்கும். ஏனென்றால் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தமிழக மக்கள் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பல முறை கூறியிருக்கிறார்கள். அதற்கு விடிவெள்ளியாக இருக்க போவது இன்றைய தினம் அறிவித்த கட்சியின் பெயர். என்றால் புரட்சி தலைவர் என்ற பெயரை அறிவித்திருப்பது எப்படி புரட்சி தலைவர் கட்சியை ஆரம்பித்தாரோ அதை தான் குறிப்பிட்டு காண்பிக்கிறது. பின்னோக்கி நம்மளுக்கு நினைவுகளை ஊட்டுகின்றது. அது இல்லாமல் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய தென்னந்தோப்பு என்பது தனிமரம் தோப்பாகாது என்பதை தெளிவாக ஏற்கனவே இருக்கக்கூடிய அனைத்து இந்த அதிமுகவினுடைய தரப்பினருக்கு இது ஒரு பாடமாக விளங்கட்டும் என்பதற்காக அறிவித்திருக்கிறார். துரோகிகளையும் அரசியல் துரோகிகளையும் இவர்களையும் இந்த தீய சக்தியை அகற்றுவதற்காக ஒரு அறிவிப்பாக 2026 தேர்தலில் மட்டுமல்ல அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலும் இது இதனுடைய ஒரு தாக்கம் இருக்கும் என்பதுதான் எனக்கு நினைவுக்கு வருகிறது, எனக்கு படுகிறது. சார், எப்போதும் மக்களுக்காக மக்கள் கட்சியாக செயல்படுவோம் அப்படின்னு இந்த செய்தியாளர் சந்திப்பில் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க. செய்தியாளர் சந்திப்பை நீங்க பார்த்திருப்பீங்க. இதை எப்படி பாக்குறீங்க? உங்களோட கருத்து என்ன? அதான் நான் சொல்றேன் இல்லைங்களா, இன்னைக்கு தமிழகத்துல தமிழக மக்கள் சொந்த நாட்டிலே அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்னைக்கு பெண்களுக்கும் சிறு குழந்தைகளுக்கும் நடந்து கொண்டிருக்க பாலியல் வன்கொடுமைகளை அதிகரித்து சென்று கொண்டு சட்டம் ஒழுங்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இருந்து என்று அண்ணாதுரை சொன்ன அந்த கூற்றுக்கு மாறாக இன்றைய தினம் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் இதை பற்றி பெரிதாக ஏதோ ஒரு அரசியல் விமர்சனம் வைக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தான் இதை எதிர்த்து பல முறை ஒவ்வொரு பிரச்சனையும் கோடிட்டு காண்பித்து புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் எப்படி செயல்பட்டார்கள் என்பதை கோடிட்டு காண்பித்து அவருடன் இவர் எப்படி பயணித்தார் என்பது 40 ஆண்டு கால அரசியல் அனுபவம் பெற்றிருக்கக்கூடிய இது நிலையிலே இன்னைக்கு மக்களுக்கு ஒரு மாற்றத்தையும் மக்களுக்காக நான் என்ற அந்த கூற்றிற்கு ஏற்ப இன்னைக்கு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இந்த பிரவேசம் கட்சியை புரட்சி தலைவர் அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்று அறிவித்திருப்பது ஒரு முத்தாய்ப்பாக இருக்கிறது. ஒரு அரிய வாய்ப்பாக மக்களுக்கு இது படும். ஏற்கனவே அவர்கள் இந்த இஃப்தார் விருந்திலே அவர்கள் கோடிட்டு காண்பித்த அந்த குட்டி கதையின் வாயிலாக இது ஒரு ஆற்று வெள்ளத்திலே கரை சேர்க்கக்கூடிய ஒரு காளையாக இந்த அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் விளங்கும் என்பதுதான் இன்றைக்கு மக்கள் பார்க்க போகிறார்கள். அதற்கான இந்த தேர்தல் தேதி அறிவித்து களம் கண்டு அதன் பின்பாக தேர்தல் கருத்து அந்த தேர்தல் வெற்றி அறிவிக்கும் போது இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சார், இப்ப ஒற்றுமை ஒருங்கிணைப்புங்கிற விஷயத்தை தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்த புரட்சி தாய் சின்னம்மாவுடைய எண்ணத்துக்கு ஏற்ப கட்சியின் சின்னமும் தென்னந்தோப்பு அப்படிங்கிற ஒற்றுமையை குறிக்கும் வகையில அமைந்திருக்கிறது. இது எப்படி பாக்குறீங்க? அதுதான் தனிமரம் என்றைக்கும் தோப்பாகாது. ஏன்னா ஒரு தாய் பிள்ளைகளாக ஒன்றிணைவோம் என்று பலமுறை சொல்லியும் செவிடன்காதில் ஊதிய சங்காக விளங்கி கொண்டிருக்கிறது. மக்கள் நலனை கருதாமல் சுயநலத்தை கருதி செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தனிமரம் தோப்பாகாது என்று தென்னந்தோப்பு என்ற சின்னத்தை அறிவித்திருப்பது இது வெற்றி வாய்ப்பை உரிதாக்கக்கூடிய ஒரு சின்னமாக விளங்கும். மக்கள் சின்னமாகவும் புரட்சி தலைவர் சின்னமாகவும் புரட்சி தலைவியினுடைய சின்னமாகவும் விளங்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார்.